இருக்காங்களோ அவங்கள அப்படியே கடத்துவோம். யார் சிரிச்சுக்கிட்டே ஸ்மைலிங் பேஸோட இருந்தாங்க வச்சுங்க கடத்துவோம். உன்னை கடத்துனதுக்கான காரணம் உன்னோட சிரிப்பு தான். போர்டு அடிச்சிரு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இது எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா வந்து இட் இஸ் தி ஜர்னி ஆஃப் 26 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 26 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் கிடைச்சது தான் இந்த ஷேப். வந்து இப்படி கொடுத்தா இதுவாயிடும். இப்ப எனக்கு என்ன அப்படின்னா, நீங்க யாரு டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலுமே யூ கேன் அவைல் அஸ். எப்படி அப்படின்னா, டெக்னிக்கலா ஷார்ட்டா எப்படி படிக்கிறது. நான் என்னோட தோல்வி காரணமே நான் நிறைய படிச்சது தான். ஒரு சப்ஜெக்ட் எப்படி ஃபோக்கஸ் லேர்னிங் பண்றது அது நீங்க பண்ணலாம். இல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டு கூட பயனடைஞ்சிக்கலாம். சரி, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டு கூட பயனடைஞ்சிக்கலாம். இப்ப இன்ஜினியர் அப்படின்னா யாரு அப்படின்றது தான் இலக்கணம் சொன்னேன். இன்ஜினியர்னா யார் சொன்ன? ப்ராப்ளம் சால்விங். சரி, இப்ப இன்ஜினியர்னா வந்து பேர் வைக்கிறவன் இன்ஜினியர். ஃபர்ஸ்ட் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. ஜெய் விக்னேஷா? ஜெய வினிஷ். ஜெய வினிஷ். we are having ஜெய வினிஷ் as a technical champion. இப்ப இன்ஜினியர்னா எப்படி இது பண்ணா பேர் வைக்கணும். இப்ப வேரியபிள்ஸோட விளையாடுறது தான் இன்ஜினியர். சரியா? அப்ப நீ இன்ஜினியர் ஆகணும் என்ன எதோட விளையாடணும்? வேரியபிள்ஸோட விளையாடணும். உன் கையில வேரியபிள்ஸ் கொடுப்பேன், நீ விளையாடணும். சரியா? கொடுக்கலாமா? இப்போ வந்து ஜெய வினிஷ வந்து பேரை மாத்திடுறோம். பாயில். நீங்க யாரு? பாயில். சோ பாயில் வந்து ஒரு லா சொல்லியிருக்காரு. அவர் எப்படி அந்த லா கண்டுபிடிச்சாருன்னு இது பண்ணுவோம். அதுக்கு நம்ம கை யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்ப இந்த சாக் பீஸ் தான். ஆனா வந்து this is pressure. சரியா? பிரஷர். இது என்னது? பிரஷரை கொடுத்துருக்கேன். அந்த கையில வால்யூம் கொடுக்குறேன். இந்த கையில என்ன இருக்கு? பிரஷர் இருக்கு. அங்க பார்த்து பேசுங்க. இந்த கையில என்ன இருக்கு? பிரஷர். இந்த கையில வால்யூம் இருக்கு. சோ பாயில் என்ன பண்றாரு? பிரஷர் ஏத்துறாரு. ஏத்துங்க. ஏத்துனோன்னு வால்யூம் என்ன ஆகுது? இறங்குது. சோ என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் கண்டுபிடிச்சாரு. என்ன கண்டுபிடிச்சீங்க? அவ்வளவுதான். இன்னைக்கு பாயிலோட கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, இன்றைய பொழுதுல பாயில் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். சோ இன்ஜினியர், நீ இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்பட்டனா யூ ஹேவ் டு ரிலேட் த வேரியபிள்ஸ். சரியா? சரி, இப்போ வந்து நீங்க பாயில் கிடையாது. இப்ப சார்லஸ். நீங்க யாரு? அங்க பா சொல்லுங்க. எஸ், we are having சார்லஸ். சரி, சார்லஸ் கையில வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சார்லஸ் கையில ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் கொடுக்குறோம். சரியா? வால்யூம் கொடுத்துட்டு அந்த கையில டெம்பரேச்சர் கொடுக்குறோம். சரியா? இந்த கையில என்ன இருக்கு? அங்க வா சொல்லுங்க. வால்யூம். இந்த கையில டெம்பரேச்சர். சோ வால்யூம் ஏத்துறேன், டெம்பரேச்சர் ஏறுது. வால்யூம் இறக்குறேன், டெம்பரேச்சர் இறங்குது. சோ தீர்ப்பு என்ன அப்படின்னா, சார்லஸ் என்ன தீர்ப்பு பண்ணாரு? வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர். at constant temperature. இப்ப சார்லஸ்ல நீங்க இப்போ வந்து நீங்க கே லூசக். யாரு? கே லூசக். இப்போ கே லூசக்கா மாத்திட்டேன். கே லூசக்கா மாத்திட்டு இந்த கையில பிரஷர் கொடுத்திருக்கேன், அந்த கையில டெம்பரேச்சர் கொடுத்திருக்கேன். சரியா? now you are having pressure temperature. பிரஷர் ஏத்துறீங்க, டெம்பரேச்சரும் ஏறுது. பிரஷர் இறக்குறீங்க, டெம்பரேச்சர் இறக்குது. அப்ப என்ன தீர்ப்பு? பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் at constant volume. சோ இதான். சரியா? இவ்வளவுதான். this method is called simplified learning. simplified learning னா என்னன்னா, the student has to interact. ஸ்டூடெண்ட் வந்து கூட இருப்பாரு, அவர் இன்டராக்ட் பண்ணுவாரு, ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். லேர்னிங்ல ரெண்டு பேரும் பேசுவோம். பாடம் நடத்துற மாதிரி இருக்காது, ரெண்டு பேரும் பேசுவோம். at the end of the day, end of the session, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அவ்வளவுதான். this method is called as simplified learning. சரியா? இதை வேற மாதிரி கூட சொல்லுவாங்க, இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட்டட் லேர்னிங் சொல்லுவாங்க. இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட் லேர்னிங்னா செல்லம் எப்படி கூப்பிடலாம்? ஐபிஎல். நீங்க ஐபிஎல்னா என்ன சொல்லுவீங்க? இந்தியன் பிரீமியர் லீக் தான் தெரியும். ஆனா இந்த ஐபிஎல் என்னன்னா இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட் லேர்னிங். இப்படி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். சோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இப்படி தான் வரும். இப்ப பாஸ்கல் லா அப்படின்றது ஒன்று பார்ப்போம். சோ பாஸ்கலுக்கு வேற யாராச்சும் கூப்பிடுவோம். சரி, நீங்க வாங்க. இப்போ உங்களை நாங்க பாஸ்கலா மாத்த போறோம். சரி, introduce yourself. I'm Ashmi from Coimbatore and I'm studying the mechanical third year. So சுகாஷினி நம்ம கூட இருக்காங்க. இப்ப சுகாஷினியை வந்து நம்ம சுகாஷினியாவே பார்க்க போறது கிடையாது. நான் உங்களை வந்து பாஸ்கலா மாத்திட்டோம். now you are பாஸ்கல். அங்க பாத்துங்க. now you are myself பாஸ்கல். introduce பண்ணுங்க. Myself Pascal. yes, we are having பாஸ்கல். so பாஸ்கல் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, பாஸ்கல் கிட்ட வந்து ஓடாத தண்ணி. இது தண்ணி ஓடுதா ஓடலையா? ஓடல, பாட்டு தான். ஓடாத தண்ணியை பாஸ்கல் கிட்ட கொடுக்குறோம்.
பாஸ்கல் என்ன பண்றாரு, ஓடா தண்ணியை வச்சுட்டு உத்து பாக்குறாரு, உத்து பாக்குறாரு. பார்த்த உடனே அவர் பார்த்த fluid வந்து என்ன fluid? இட் இஸ் என்ன fluid பாத்தீங்க? ஸ்டாட்டிக் fluid. ஓடல. என்ன கண்டுபிடிச்சீங்க? பாட்டில் தண்ணி ஓடல. உத்து பாக்குறீங்க. பார்க்கும்போது என்ன பாக்குறாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட பாக்குறாங்க. ஏதோ ஒரு இடத்துல இப்ப எந்த பாயிண்ட பாக்குறீங்க அப்படின்னா இங்க பாயிண்ட் தொட்டு காட்டுங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் வரல மட்டும். சோ பாஸ்கல் இஸ் அப்சர்விங் எ பாயிண்ட். சரியா? என்ன பார்த்தாங்க? பாயிண்ட பார்த்தாங்க. என்ன பாக்குறீங்க? பாயிண்ட். பாயிண்ட்க்கு பேர் வைக்கிறாங்க. எப்பவுமே பேர் வைக்கிறவங்க இன்ஜினியர். சரியா? பாயிண்ட்க்கு என்ன பேர் வைக்கலாம்? ஆல்பபெட். ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் என்ன? ஏ. பாஸ்கலுக்கு ஆல்பபெட் ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் ஏன்னு தெரியும். சோ ஏ. பாஸ்கல் எதை பாத்தீங்க? ஸ்டாட்டிக் fluid. ஸ்டாட்டிக் fluidல பாயிண்ட் பாத்தீங்க. என்ன பேர் வச்சீங்க? ஏ. சொல்லுங்க, கம்யூனிட்டி சொல்லுங்க. அங்க பாத்து ஏ. சோ பேர் வச்சாச்சு. சோ அந்த ஏல ஆக்ட் ஆவற பிரஷர், ஏல ஆக்ட் ஆவற பிரஷர். சோ பிரஷரை மெஷர் பண்றீங்க. சோ இதான் வந்து நம்ம இங்க இந்த டைரக்ஷன்ல எல்லா டைரக்ஷன் x y z எல்லா டைரக்ஷன்லயும் மெஷர் பண்றீங்க. மெஷர் பண்ணி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சீங்க. எல்லா டைரக்ஷன்லயும் ஆக்ட் ஆவற பிரஷர் வந்து கான்ஸ்டன்டா இருந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க. சோ பாஸ்கல் மெஷர் பண்ண இது வந்து பிரஷர். சோ எங்க பார்த்தாங்கன்னா at a point, a பாயிண்ட்ல பார்த்தாங்க. is equal in all, is constant in all direction. So பாஸ்கல் என்ன கண்டுபிடிச்சீங்க? pressure acting at a point A in a static fluid is constant in all direction. So பாஸ்கல் லா மட்டும் சொன்னது இல்லாம தன்னோட பேரையே பிட்டா கொடுத்துட்டாங்க. சரியா? தன்னோட பேரையே இந்த சொசைட்டிக்காக பிட்டா கொடுத்துட்டாங்க. சோ பாஸ்கலுக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.